நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் 3 வாரங்களுக்கு இருப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாட்டுகளுடன் ஏற்பட்ட போரின் காரணமாக அரபு நாடுகளில் பல்வேறு நாடுகள் ஈரானுக்கு எதிராக செயல்படுவதாகவும் அமெரிக்காவுடைய தளவாடங்கள் வைப்பதற்கும் படைகள் அமைப்பதற்கும் இடம் கொடுத்ததாக கூறி ஈரான் அரசு போர் புரிந்திருக்கிறது. இந்நிலையில் ஐக்கிய அமீரகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இந்த போரினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய எண்ணெய் நிறுவனங்களையும் மூடியிருக்கிறார்கள். இதன் மூலம் தமிழகத்துக்கு வர வேண்டிய, குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளுக்கு வர வேண்டிய எண்ணெய் மற்றும் கேஸ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தற்போது தடை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பெட்ரோல் உற்பத்தி பொருட்கள் முழுமையாக தடை செய்யப்பட்டதன் காரணமாக தெற்காசியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுமே கடும் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு 3 வாரங்கள் மட்டுமே கேஸ் இருப்பு, அதாவது வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் மட்டும்தான் இருப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கமர்ஷியல் சிலிண்டர் என சொல்லப்படும் கமல் சிலிண்டர் முழுமையாக தற்போது காலியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமைச் செயலாளர் ஒரு அறிக்கை ஒன்றை கேட்டிருந்தார் எண்ணெய் நிறுவனங்களுக்கு. அந்த அறிக்கையின் மூலமாக தமிழ்நாட்டில் தற்போது கையிருக்கக்கூடிய கேஸ் எவ்வளவு இருக்கு, எத்தனை நாட்கள் இது பயன்படும், எத்தனை நாட்களுக்கு மொத்தமாக கையிருப்பு இருக்கிறது என்பதை அவர் கேள்வி கேட்டிருந்தார். இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. அந்த அறிக்கையின் அடிப்படையில் 3 வாரங்களுக்கு மட்டுமே எண்ணெய், அதாவது நமக்கு போதுமான அளவு ஹோம் சிலிண்டர் என சொல்லக்கூடிய வீட்டு உபயோக சிலிண்டர்கள் மட்டும் கையிருப்பு இருப்பதாகவும் கமர்ஷியல் சிலிண்டர் முழுமையாக முடிவடைந்து விட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மூலமாகவும் அடுத்த கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓட்டல் உரிமையாளர்கள் கூட தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினமே நிறைய ஓட்டல்கள் சாத்திவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கமர்ஷியல் சிலிண்டர் இல்லாத காரணத்தினால் இன்றைய தினமே நிறைய ஓட்டல்கள் சாத்திவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது 3 வாரங்களுக்கு மட்டுமே கையிருப்பு இருப்பதாக தமிழ்நாடு அரசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.